சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1ஆம் திகதி உலகெங்கிலும் உள்ள நாடுகள் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றன. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது தொழிலாளர்கள் என்றால் அது மிகையாகாது. தொழிலாளர்களின் முயற்சிகளை கொண்டாடுவதைக் காட்டிலும் இந்த நாள் தொழிலாளர்களின் உரிமைகளின் முக்கியத்துவத்தையும் நியாயமான வேலைவாய்ப்பு நடைமுறைகளின் அவசியத்தையும் நினைவூட்டுகிறது. சர்வதேச தொழிலாளர் தினம் என்பது போராட்டம் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். 139வது சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. 1886ஆம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஒன்று கூடிய தொழிலாளர்கள் வேலை நேரத்தை 8 மணித்தியாலமாக வரையறுக்குமாறு கோரினர். பனிப்பரிக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் முதலில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இணைந்தனர். போராட்டம் வலுப்பெற ஆரம்பித்ததுடன் 3வது நாளில் 65,000 பேர் இணைந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் 4 உயிரிழந்துள்ளனர். இதனை கண்டித்து மே மாதம் 4ஆம் திகதி தொழிலாளர் கோமார்கட் சதுக்கத்தில் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். காவல்துறை மற்றும் தொழிலாளர்களுக்கு இடையில் வாக்குவாதம் இடம்பெற்று கொண்டிருந்த வேளையில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்த போராட்டம் மோதலாக உருவெடுத்து உக்கிரமடைந்தது. போராட்டத்தை முன்னின்று நடத்திய தொழிலாளர்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. 8 மணித்தியால கடமை நேரத்துக்காக போராடிய உயிர் தியாகம் செய்தவர்கள் எப்போதும் எம்முடைய மனதில் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் என சர்வதேச தொழிலாளர் அமைச்சு 1889ஆம் ஆண்டு தீர்மானித்தது. அதற்கமைய ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 1ஆம் திகதி சர்வதேச தொழிலாளர் தினம் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. எனினும் கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமைகளில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றன. இலங்கையில் 1934ஆம் ஆண்டு முதன்முறையாக சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. 1956ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் தினம் அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உழைக்கும் மக்களின் உரிமைகள் உறுதி செய்யப்படும். ஜனாதிபதியின் மே தின செய்தி. ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகள் உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இம்முறை நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றனர். சில குடும்பங்கள் மற்றும் பரம்பரைகளால் 76 ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இனமத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் செயற்பட்டனர். அந்த மக்கள் ஆணையின் அபிலாசைகளை உணர்ந்து நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்ற உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார். மக்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. பிரதமர் கருணை தெரிவிப்பு. உழைக்கும் மக்கள் வியர்வை சிந்தி தங்கள் உயிரை தியாகம் செய்த வேதனையான வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றிகரமானதொரு ஆண்டில் மக்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். மே தின அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்த அவர், பல ஆண்டுகளாக நாட்டை பாதித்து வரும் ஊழலையும் அநீதியையும் ஒரே இரவில் மாற்ற முடியாது என்ற போதிலும் அரசாங்கம் படிப்படியாக அனைத்து விடயங்களையும் ஒழுங்குபடுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வென்றெடுத்த உரிமைகளை பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் ஒன்றிணைந்து அனைவரும் உழைப்போம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு உழைக்கும் மக்களே. சஜித் பிரேமதாச தெரிவிப்போம். உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒரே கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு உழைக்கும் மக்களே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய அரசியலிலும் அதிகாரத்தை பெறுவதிலும் உழைக்கும் மக்களை பயன்படுத்திய தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார். வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் விரைவில். நாட்டில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படவுள்ளது. இதற்கான கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த தேசிய வேலை திட்டம் தயாரிக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் வீதி பயன்பாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் நிச்சயமாக மின் கட்டணத்தை அதிகரிக்கும். நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாபியாவை ஏற்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அலவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும். இவ்வாறான மாபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கூறுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி இன்று முதல் ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியவன்ச காங்கேசன்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அசோக ஆரியவன்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 வருடங்கள் பணியாற்றியுள்ளதாகவும் அவரது பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாக 15 வருடங்கள் பணியாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் மாற்றமில்லை. எரிபொருள் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவால் குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு பேருந்து கட்டணத்தை குறைக்க ஏதுவாக அமையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெமனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை பெட்ரோலின் விலை குறைந்த போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணத்திலும் எவ்வித மாற்றமும் இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் 17,459 டெங்கு நோயாளிகள் பதிவு. நாட்டின் இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 17,459 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 5,018 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் இரத்தினபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் சேவை தாமதம். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கொடுப்பனவை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேலும் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் செயற்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த குறித்த நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் நாயகம் RAD ககடபிட்டிய தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 11ஆம் தேதி கொட்டாவ மற்றும் கடவத்த சந்திப்புகளில் இந்த முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
முக்கிய நீர்த்தேக்கங்களின் 6 வான்கதவுகள் திறப்பு. நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 24 நீர்த்தேக்கங்களில் நீர் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் தலா 6 நீர்த்தேக்கங்களிலும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 4 நீர்த்தேக்கங்களிலும் கொள்ளளவை விட நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை, குருநாகல், மொனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தலா 2 நீர்த்தேக்கங்களில் நீர் வான் பாய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் 4 வான்கதவுகளும், அங்கமுக நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணம் குறைப்பு. தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையே இடம்பெறும் பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த பயணிகள் கப்பல் சேவையானது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு வாராந்தம் 6 நாட்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கோடைகால விடுமுறையை முன்னிட்டு பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி இதுவரையில் இருவழி பயண கட்டணமாக 8,500 இந்திய ரூபாய் அறவிடப்பட்ட நிலையில் குறித்த கட்டணம் தற்போது 8,000 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதல் தொடர்பான மனுவை நிராகரித்தது இந்திய உயர்நீதிமன்றம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான மனுவை இந்திய உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து தாக்கல் செய்த மனுவை இந்திய உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்துள்ளது. மனுவை நிராகரித்த நீதிமன்றம், நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட கைகோர்த்து வரும் இந்த நேரத்தில் ஆயுதப்படைகளின் மன உறுதியை குலைக்கும் எந்த கோரிக்கையையும் முன்வைக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.